மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனோகர் தான் வந்து தீவிரமாக வந்து இறங்கி வந்து என்ன நடந்திருக்கும், யார் கொலை பண்ணியிருப்பாங்க சுடரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விசாரிச்சிட்ருக்காரு. ஆனால் வந்து மனோகரால் வந்து தனியாக கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. நம்ம மல்லியும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மனோகர் வந்து என்ன வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காருன்னா, சுடர் தான் அங்கே கொல்லப்பட்டாளா, சுடரை வந்து யார் கொன்னாங்க, அந்த பழி வந்து ஏன் விஜய் மேலே வந்து விழுந்திருக்கு, எதுக்காக விஜய் வந்து நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இப்படின்ற பல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. கதிரேசனை வர வச்சு அந்த சுடர் வந்து உங்களுக்கு கடைசியாக வந்து கால் பண்ணி என்ன பேசினாங்க, உங்களுக்கு கால் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காரு. எனக்கு என்னமோ கதிரேசன் கொலை பண்ணாரா இல்லை வந்து ராஜி தான் வந்து கொலை பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா வந்து கதிரேசனோட நடவடிக்கை, பார்க்குற பார்வை, இது எதுவுமே வந்து கொஞ்சம் கூட சரியே இல்லை. எனக்கு என்னமோ வந்து கதிரேசன் ஒரு வேளை கொலை பண்ணி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான சந்தேகம் வருது. ராஜியும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கலாம். பட் ஆனால் வந்து கதிரேசனோட ஏதோ ஒரு பாயிண்ட்டாவது அதில் இருக்குமோ அப்படின்றது தான் என்னோட கருத்து. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஸ்டேஷனுக்கு வந்து புதுசாக ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த கொலையை வந்து செஞ்சது யார் அந்த லாக்கப்பில் இருக்கிற பர்சன் அப்படின்ற மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டுட்ருக்காங்க. விஜய் தான் வந்து இப்போதைக்கு லாக்கப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்படி தான் ஒரு கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அந்த புதுசாக வந்த போலீஸ்க்கு வந்து நம்பிக்கை இல்லை. இந்த கொலையை பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து பேசியிருக்காங்க. அதாவது சுடர் இருந்த இடம், அந்த வீட்டில் போயிட்டு கொலை நடந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையான கொலைகாரன் யார் அப்படின்றத நான் கூடிய சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா விஜய் மேலே வந்து அவங்களுக்கு டவுட் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. இப்போ விஜய் தான் கொலை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறதுக்கான காரணம் என்ன, ராஜியை பொறுத்த வரைக்கும் ராஜியும் ரகுவும் சேர்ந்து தான் வந்து நம்ம தான் கொலை பண்ணியிருக்கோம் அவளை அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிட்ருக்காங்க. நம்ம கொலை பண்ணிவிட்டு அந்த பழியை வந்து மல்லி மேலே தூக்கி போடணும் அப்படின்றதுக்காக தான் மல்லி யூஸ் பண்ணுற கிச்சனில் இருக்கிற அந்த கத்தியை வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்களையெல்லாம் தாண்டி வந்து கதிரேசன் ஒரு பிளானை போட்டிருப்பாரா, ஏதாவது ஒரு பிளானை போட்டு கதிரேசன் தான் வந்து சுடரை வந்து கொலை பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து தான் பொண்ணு மாதிரி இருந்து ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணாரா, இல்லை ஒரு வேளை தான் பொண்ணு மாதிரி இருக்கிறல எப்படி கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சந்தேகப்படுறோமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கதிரேசனோட அந்த பார்வை தான் வந்து இன்னமும் வந்து கொஞ்சம் கூட சரியே இல்லை. மனோகர் கூப்பிட்டு வந்து கதிரேசன் வந்து போய் பார்க்குறாரு, போய் பேசுகிறாரு அப்படின்றதே வந்து சந்தேகமாக இருக்குது. ஏன்னா வந்து எந்த விதத்துலேயும் வந்து யாருக்கும் வந்து கதிரேசன் மேலே சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் வந்து இருக்கலாம். இப்போ வந்து ரகு தான் வந்து சுடரை கொலை பண்ணது அப்படின்னா ரகுவை எங்கே காணாமல் போனார் அப்படின்றது என்னோட கேள்வி. எனக்கு தெரிஞ்சு வந்து ரகு கொல்லப்பட்டாரா இல்லை வந்து சுடர் தான் வந்து கொல்லப்பட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான சந்தேகம் வந்து இருக்குது. யார் கொலை செஞ்சுருப்பாங்க அப்படின்றதே, யார் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படின்றதே வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது இதை வந்து தான் முன்னாடி வந்து நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மேலே வந்து பழி ஏற்றிருக்கிறது அதோட பெரிய சந்தேகமாக இருக்குது. இப்படி சுற்றி எல்லார் மேலேயுமே வந்து சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த கொலையை வந்து விஜயும் பண்ண கிடையாது, நம்ம மல்லியும் பண்ண கிடையாது. இவங்க 2 பேர்த்த தவிர்த்து அவங்க கூட சுற்றி இருக்கிற ஆட்கள் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அது கதிரேசனாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ராஜியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன் ரகுவாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ரகுவும் ராஜியும் தான் வந்து பிளான் பண்ணி சுடரை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. அவங்க பிளான் போட்டது உண்மை, ட்ரை பண்ணது உண்மை. பட் வந்து அவங்களால தான் வந்து சுடர் கொல்லப்பட்டாளா அப்படின்றது வந்து இங்கே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா வந்து ரகு வந்து இன்ன வரைக்கும் வந்து வெளியே வரவே இல்லை அப்படின்றது தான் வந்து இன்னும் சந்தேகத்தை வந்து பெருசாக வந்து ஏற்படுத்துது அப்படின்றது. இதெல்லாம் தாண்டி விஜய் வந்து அங்கே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காரு. வந்து பாத்ரூம் கழுவுறது, கொசு கடியில் தூங்க முடியாமல், சரியான சாப்பாடு இல்லாமல், இப்படி எல்லாத்துலேயும் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இதை பார்த்து மல்லிக்கு வந்து ஒரே வந்து மென்டல் ப்ரெஷராக இருக்குது. அதாவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க மல்லியும் சேர்ந்து. மல்லி கூடிய சீக்கிரம் வந்து நான் எப்படியாவது வந்து விஜய் வந்து
வந்து வெளியே கொண்டு வந்துடுவேன், நான் வந்து யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நான் தேட கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ராஜு ஒரு நிமிஷம் கூட சைலண்ட்டாக இல்லாமல் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியவே வந்து டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை நம்பி வந்து கதிரேசனும் ஒரு பக்கம் வந்து கதிரேசனும் நிஷாவும் ஒரு பக்கம் மல்லி மேலே வந்து இன்னமும் கோவப்படுறாங்க. இதுக்கப்புறமும் இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு தெரிலங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.